காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் அருள்மொழிகளில் 5ஆம் பாகத்திற்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 4 பாகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த 4 பாகங்கள் முடிக்கும் போதே நமக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ பணிவு வந்திருக்கு, எவ்வளோ தன்னடக்கம் வருது, குரு சொல்கிறத 100% கேட்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு, பற்று இல்லாத தன்மையில எப்படி வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. கடவுள் யாரு, ஏன் நம்மளை படைச்சாரு, கடவுள் என்னதான் எதிர்பார்க்கிறாரு, அன்பை தான் எதிர்பார்க்கிறாரு. அன்பே இறைவன், சேவை செய்யணும், எல்லாரையும் சகோதரத்துவத்தோட பார்க்கணும். அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடையறதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 பாகத்திலையும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருள்மொழிகள், உபதேசாமிர்தம்ல உள்ள 1, 2 அதோட அருள்மொழிகள்ல நம்ம 3க்கு வந்திருக்கோம். ஏன்னா பேர் உபதேசாமிர்தம்னு வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதில் 1, 2 மட்டும்தான் இருக்குது. 3 அருள்மொழிகள் வந்துடும், 4 அருள்மொழிகள். ஸோ இது வரைக்கும் 4 புத்தகங்களை நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது? ஸோ நம்மளுடைய குருவான ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி அம்மாவிற்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்ஜினியரிங் பசங்களை அந்த 4 இயர்ஸ் முடிப்பாங்க தெரியுமா, எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுமா. ஏன்னா அம்மா பொக்கிஷம், அது பொக்கிஷம், அந்த புத்தகம்லாம் அது ஒரு பிரசாதம், அது தொடுறதே பாக்கியம். அதில் இருக்கிற வார்த்தைகளை படித்தாலே மோட்சம், அப்படி இருக்கு அது. அதில் இல்லாததே இல்லை. வாழ்க்கைனா என்ன, எதுக்கு பூமிக்கு வந்தோம், கடவுள் யாரு, குரு யாரு, எப்படி வாழணும், எப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சுக்கணும், ஆத்ம அனுபூதி நிலைனா என்ன, மகான்கள்லாம் எப்படிப்பட்ட மகான்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்க, மனிதத்தன்மைனா என்ன, வர உணர்வுகள்னா என்ன, அந்த உணர்வுகளை எப்படி கையாளணும், அதாவது நமக்கு தேவையான அனைத்தும் இதுல வந்திருக்கு. ஸோ நம்ம ஒன்று நினைச்சுக்கலாம், ஆக்சுவலி இப்போ நம்ம 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்பிரிச்சுவலில் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ அருள்மொழிகள் 5th வர்றதுனால நம்ம பிஜி போகிறோம்னு சொல்லிக்கலாமா? அம்மா இப்போதைக்கு நாங்கள் அண்டர் கிராஜுவேட் அந்த 4 இதில் முடிச்சிருக்கோம். ஆனால் பாஸா ஃபெயிலான்னு நீங்கள் தான் சொல்லணும். 4 வருஷம் படிச்சிருக்கோம் அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாஸா ஃபெயிலான்னு பார்த்துக்கோங்க. அம்மா இப்போ பாருங்களேன், இப்படி சொல்லிட்டல, வா உனக்கு டெஸ்ட் ரெடியாக இருக்குன்றாங்க. ஓகேம்மா, நீங்களே டெஸ்ட் எழுதிருங்க, நீங்களே டெஸ்ட் வைங்க, எனக்குள்ளேருந்து நீங்களே டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவாம்மா, இப்போ 4 வருஷம் நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ 5வது பாகம்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஜி கோர்ஸ்க்கு போகலான்னு எடுத்துக்கலாமாம்மா. பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு போகிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். நல்லா இருக்குல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. 4 பாகம் உங்களுக்கு ஆக்சுவலி மறந்த மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள் அப்படியே நிறைய கேட்டு 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 அப்படியே அப்படியே ஃபுல்லாக என்னமோ போட்டு அடைச்ச மாதிரி இருக்கலாம். நீங்கள் கவலைப்படவே வேண்டாம், அது எல்லாம் உங்கள் இதயத்தில் இறங்கியிருக்கும். நம்மளுக்கு அந்த அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு படம் பார்ப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பிடிச்சி, இப்போ நம்மளே சினிமாவுக்கு போகிறோம், படம் பார்க்குறோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். அதுவும் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீன் விடாமல் ஞாபகம் வரும், டைலாக் விடாமல் ஞாபகம் வரும். அந்த மாதிரி எப்படி படத்தில் இருக்கிற சீன் ஒவ்வொரு சீனும் இப்போ ஞாபகம் இல்லைனா கூட, ஓ இந்த படமா, தெரியும் அது லவ் படம்ப்பா, அவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்களே, கடைசியை எப்படி செய்கிறாங்கன்னு காட்டுவாங்களே, அதுதானே அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஆனால் சீன்ஸ் ஞாபகம் இருக்காது. ஓகே, வசூல் ராஜா MBBS, அந்த படமா, ஏன் அது செம்ம நல்லா இருக்கும், அது காமெடியாகவும் இருக்கும், அது பாசிட்டிவ் வைப்ரேஷன், கட்டிப்புடி வைத்தியம், நம்ம அம்மா மாதிரி, அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ சீன் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த கண்டென்ட் என்ன ஞாபகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த 4 பாகத்திலையும் நிச்சயமாக அந்த கண்டென்ட் என்னன்றது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பிடிச்ச சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதனால மறந்துருக்கும் அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அதில் சொல்லப்பட்ட கதைகள் நீங்கள் மறந்துருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க, கதை மறந்துருப்பீங்களா? அம்மா சொன்ன கதையை மறந்துருப்பீங்களா? அம்மா பண்ண அற்புதங்கள் நம்ம மறந்துருப்போமா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் அம்மா சொல்ல சில உபதேசங்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 100% இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் அதுவாகவே மாறி இருக்கீங்களே, அப்புறம் ஞாபகம் இல்லைன்றதை எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களாடா? இப்போ அம்மா சொன்ன கண்டென்ட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா உன்கிட்ட பணிவு வந்திருக்கு, உன்கிட்ட தன்னடக்கம் வந்திருக்கு, நீ அகங்காரத்தை அழிக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பெருமை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, நினைக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப பெருமையா நம்ம 4 பேர்கிட்ட காட்டிக்க கூடாது, மற்ற எதுலையும் கவனம் செலுத்தக்கூடாது, நம்ம கடவுள் மேல அதிகமான கவனம் செலுத்தணும், குருவை ரொம்ப அதிகமா பிடிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்குல்ல, அதுதான் மாற்றம். கண்டென்ட் ஞாபகம் இருக்கா இல்லையோ, அதையே நம்ம யோசிச்சு கவலைப்பட்டுக்கணும்.
மாற்றம் வந்திருக்குல்ல, அந்த 4 பாகம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் வேணும். நமக்குள்ள மாற்றம் வந்திருக்கா, அதான் மெயின். இதுக்கு மேல என்ன வேணும்? என் பசங்க எல்கேஜி யூகேஜில என்னதான் படிச்சதுங்கன்னே தெரியலன்னு சில பேர் கவலைப்படுவாங்க. ஒன்று இப்போ கேளு, ஒரு ரைம்ஸ் கூட அதுக்கு ஞாபகம் வரல. ஏன் ஞாபகம் இருக்கணும்? ஏபிசிடி எழுத தெரியுதா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன? சில பேருக்கு எழுதுற, சில பேர் அது ஓகே ஃபைன். அதாவது அந்த 2 வருஷத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னாவது போறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் புக்குனா இது, தமிழ் புக்குனா இது, ஏன்னா இது, பீனா எதுன்னு தெரியுதா, அவ்வளோதான். இறங்க வேண்டியது உள்ள இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். அதனால நம்ம இதை நினச்சி ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். ஸோ அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம எல்லாரும் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம பிஜி படிக்கிறோம் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை அத்தியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது பாகத்தில் மொத்தம் 10 அத்தியாயம் இருக்குது. ஓகே, ஸோ 10 அத்தியாயத்தையும் நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக் ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்லிம்மாக, சூப்பராக இருக்குது பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? ஸோ இப்போ முன்னுரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். முன்னுரை. தமிழ் மக்களின் கரங்களில் அம்மாவின் அருள்மொழிகளின் 5வது பாகத்தை அன்புடன் சமர்ப்பிக்கிறோம். நிர்விகல்ப சமாதியில் பெறும் அனுபவத்தை மகான்களால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த இயலுவதில்லை. இந்த பூரண நிலையில் திகழ்கின்ற ஆதி குருவான தட்சிணாமூர்த்தி மௌன நிலையிலே அமர்ந்துள்ளார். இப்பெருநிலை பக்குவப்பட்ட சனகர் முதலான 4 சிஷ்யர்களுக்கும் புரிந்துவிட்டது. ஆனால் நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இதை எப்படி புகட்டுவது, எப்படியாவது புகட்ட வேண்டும் என்று கருணை உள்ளம் கொண்ட மகான்கள் கிருபை கூர்ந்து உலக உணர்வுக்கு இறங்கி வருகின்றனர். அருள் நாட்டத்துடன் தங்களை அணுகும் சிஷ்யர்களும் பக்தர்களும் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் பதிலளிக்கின்றனர். இதனாலேயே உபனிஷதங்கள், பகவத்கீதை போன்ற நமது சாஸ்திரங்கள் கேள்வி பதில் வடிவில் வந்துள்ளன. இக்காலத்தில் நம்மிடையே வாழ்ந்து வரும் அம்மா ஸ்ரீமாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்கள் தம்மை நாடி வந்தவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அளித்த பதில்களே அருள்மொழி என்னும் தொகுப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நூலின் 5வது தொகுதியில் அம்மாவே கூறுவது போல் உலகின் மீது கொண்ட கருணையாலேயே அவர் திருமேனி தாங்கி நடமாடி வருகிறார். அவரை அணுகிய சிலருக்கு அம்மா வழங்கிய அருள்மொழிகள் கன்றுக்குட்டிக்கு பசு சுரக்கும் பால் நமக்கும் பயன்படுவது போல இவ்வுலகிற்கும் பயன்படும் விதத்தில் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றன. இது அம்மாவின் பெரும் கருணையால்தான் சாத்தியமாயிற்று. இந்த நூலில் அம்மா எதிர்ச்செயலுக்கும் உக்கிர பிரசங்கத்திற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கியிருப்பது தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும், சிக்கலான குழப்பங்களிலும் எங்கனம் நாம் பிரச்சினை செயல்களில் ஈடுபட முடியும் என்பதையும் அம்மா தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது இக்கால நிர்வாக நிபுணர்களின் ஆராய்ச்சிக்கு உரிய கருத்தாகும். கண்ணீர் மல்க இறைவனிடம் பிரார்த்திப்பது தியானத்திற்கு நிகரானது என அம்மா கூறுவதோடு ஆத்ம சாதகர்களுக்கு ஏற்ப பல அரிய கருத்துக்களையும் இந்த நூலில் தமக்கே உரிய எளிய முறையில் சொல்லியிருக்கிறார். சுருங்க கூறுவதானால் இந்த நூல் ஈக வாழ்வுக்கும் பர வாழ்வுக்கும் சிறந்ததொரு வழிகாட்டி எனலாம். இந்த நேரத்தில் இந்த 5வது தொகுதியின் மொழிபெயர்ப்பு சிறப்பாக அமைய எங்களுக்கு மிகவும் உதவிய திருச்சோடி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த நூலின் தொகுதிகள் அனைத்தும் நன்கு பயன்பட வேண்டும் என்று அம்மாவின் திருவடிகளில் பணிந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அம்மாவுடைய அருளால முதல் அத்தியாயத்துல என்ன இருக்கு அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது அத்தியாயம் 1984 ஜூலை மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ 84ல் நடந்த சம்பவம். நேற்று இரவு ஆரம்பித்த மழை காலை 8 மணி அளவில் நின்றது. ஸோ நைட்டு ஆரம்பித்த மழை காலையில் வரைக்கும் நீடிச்சிருக்கு பாருங்க. எனினும் வானம் கார்மேகங்களால் சூழப்பட்டு இருண்டு இருந்தது. மழையால் ஆசிரமத்தின் முன்பு உள்ள மைதானத்தில் தண்ணீர் தேங்கி நின்றது. கடல் அலைகளினால் எழும் சத்தத்தை தவிர ஆசிரமம் மிகவும் அமைதியாக இருந்தது. மழை காரணமாக முந்தைய நாள் இரவு நடந்த தேவி பாவ தரிசனத்திற்கு கூட்டம் குறைவாகவே இருந்தது. வழக்கமாக காலை 4 அல்லது 5 மணிக்கு முடியும் தரிசனம் இரவு 1 மணிக்கே முடிந்துவிட்டது. பாவ தரிசனத்திற்கு வந்திருந்த பக்தர்களில் ஒருவர் கோயிலில் தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் பறவை கூட்டம் போன்று ஒரு பெட்டி இருந்தது.
அவர் அப்படி அமர்ந்திருப்பதைக் கண்ட ஆசிரமவாசிகள் ஒருவர் அவரை அணுகி, ஐயா, ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார். அவர் ஒரு முஸ்லிம் பக்தர். அவர் நேற்று இரவு அம்மாவை தரிசித்தார். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை அம்மாவை தரிசிக்க விரும்புவதாக கூறினார். தான் அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேர்த்தலை என்ற ஊரை சேர்ந்தவர் என்றும் ஆசிரமவாசியிடம் அந்த பக்தர் தெரிவித்தார். அவர் வாசனை திரவங்கள் விற்கும் ஒரு வியாபாரி. வாசனை திரவங்களை அவரே சொந்தமாக தயாரித்து விற்று வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். அம்மாவை பற்றி கேள்விப்பட்ட அன்றே ஆசிரமத்திற்கு வந்து அம்மாவின் தரிசனமும் பெற்றார். அன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மாவிடம் தேவிபாவ சமயத்தில் தரிசனம் பெற்று அன்று இரவே கருநாகப்பள்ளிக்கு திரும்பி ஒரு மசூதியில் தங்கினார். அன்று நள்ளிரவில் அவருக்கு ஒரு விசித்திர அனுபவம் ஏற்பட்டது. அதை அவர் ஆசிரமவாசியிடம் விவரித்தார். யாரோ என் பெட்டியை திறக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தேன். இதோ இந்த பெட்டிதான் அது. அம்மா இந்த பெட்டியை திறந்து ஆராய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியமடைந்து போனேன். நான் தேவி பாவ தரிசனத்தின் போது கண்ட அதே தோற்றத்தில்தான் அம்மா இருந்தார். என் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தைக் கண்டு அம்மா புன் வருவலுடன், மகனே, சுத்தமாக சந்தன தைலம் இருக்கிறதா என்று பார்த்தேன். கிடைக்கவில்லை என்றார். பின்பு என்னை கவனித்தவுடன் பார்த்து புன்னகை பூத்தபடி மறைந்து விட்டார். அம்மா விரும்பிய சந்தன தைலத்தை என்னால் கொடுக்க முடியவில்லையே என்று மிகவும் வருந்தினேன். எனவே நேற்று சந்தன தைலத்தை எடுத்து வந்து தேவி பாவ சமயத்தில் அம்மாவின் மீது தெளித்தேன். அப்போது எனக்கு பேரானந்தமாக இருந்தது. அம்மாவும் மகிழ்ந்தார். ஓ, நீ அதை கொண்டு வந்து விட்டாயா என்று தேவி பாவ தரிசனத்தின் போது என்னை கண்டு அம்மா கேட்டார். அவர் அப்படி கேட்டதிலிருந்து அன்று இரவு மசூதியில் நடந்தது அனைத்தும் அம்மாவுக்கு தெரியும் என்று புரிந்தது. என் இதயத்தில் பக்தி வெள்ளம் பெருகியது. கண்களில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது. இதை சொன்ன அந்த வியாபாரி முகத்தில் பெரும் புன்னகை அரும்ப என் வாழ்வின் லட்சியம் நிறைவேறியது. நான் போவதற்கு முன் அம்மாவை மீண்டும் ஒரு முறை பார்த்து அவர் பாதங்களில் விழுந்து வணங்க விரும்புகின்றேன். அதற்காக தான் காத்து கொண்டு இருக்கின்றேன் என்றார். சரியாக அதே நேரத்தில் அம்மா தமது மாடி அறையில் முன்பு வந்து நின்றார். உடனே அந்த இஸ்லாமிய பக்தர் எழுந்து பணிவுடன் அம்மாவின் முன் விழுந்து வணங்கினார். மகனே, நீ இன்னும் இங்குதான் இருக்கிறாயா? ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டார். அதற்கு அந்த வியாபாரி, அம்மா, உங்களை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு வியாபாரத்திற்கு செல்லலாம் என்று இருந்தேன். அம்மாவை பார்த்ததே போதும், எனக்கு வயிறு நிரம்பிவிட்டது என்றார். அம்மா சிரித்துக்கொண்டே, மகனே, நீ ஆழ்ந்த கருத்துடன் பேசுகின்றாய் என்றார். அந்த முஸ்லிம் பக்தர், உண்மையை தான் சொல்கின்றேன் என்றார். ஆசைகளை கடந்த பற்றற்ற உயர்ந்த மனநிலையில் இருக்கும் அம்மாவிற்கு தூய்மையான சந்தன தைலத்தின் அவசியம் ஏதுமில்லை. அவர் இது போன்ற ஒரு பொருளை விரும்புவது இல்லை. நம் மனதில் பக்தியும் உற்சாகத்தையும் ஊட்டுவதற்கே அம்மா இப்படி நடந்து கொள்கின்றார். இத்தகைய அனுபவங்கள் நம் மனதில் பக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துகிறது. நாம் படிப்படியாக லட்சியத்தை நோக்கி முன்னேற ஒரு ஏணிப்படியைப் போல் இவை உதவுகிறது. அப்போது ஒரு பிரம்மச்சாரி அங்கு வந்து அம்மாவிடம் தனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருப்பதால் காலை தியானத்திற்கு செல்ல முடியாது என்று தெரிவித்தார். அம்மா அதற்கு, நல்லது மகனே, நீ தியான மண்டபத்திற்கு சென்று அங்குள்ளவர்களிடம் தியானிக்க வர இயலாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லு. அதற்கு பிறகு நீ அவ்வேலைக்கு போகலாம். நீ தியானத்திற்கு போகலாம். இருந்து அதற்கு விளக்கம் சொல்லாமல் போனால் மற்றவர்களுக்கு கட்டுப்பாட்டை மீறிய எண்ணம் வரும். நீ பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். சாதகனின் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். உண்மையான சாதகனின் ஒவ்வொரு
ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் என்றார். அந்த பிரம்மச்சாரி அம்மாவை வணங்கிவிட்டு தியான மண்டபத்திற்கு சென்றார். அம்மா மீண்டும் ஒரு முறை அந்த முஸ்லிம் பக்தரை அன்புடன் ஆசிர்வதித்த பிறகு தம் அறைக்கு திரும்பினார். ஸோ உங்களுக்கு நல்லா இந்த கதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதாவது ஒரு முஸ்லீம் பக்தர் பாருங்கள், முஸ்லீமாக இருந்தாலும் கடவுள் ஒருவனே அப்படின்ற அந்த உண்மையை தெரிஞ்சதுனால தான் அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இதுலேயே தெரியுது அவர் எவ்வளோ பெரிய பக்தர்னு. உண்மையான பக்தர், உண்மையான பக்தி இருக்கிறவங்க கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இறைவன் ஒன்று தானே, பிரிவினையே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதில் நம்ம அதை கற்றுக்கிட்டோமா. அடுத்தது பாருங்கள், அம்மா அந்த வாசனை திரவத்தை தேடி இருக்காங்க. ஸோ அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்மா நார்மலாகவே இந்த விஷயங்களை ரொம்ப விரும்பிலாம் தேய்க்கிறது, விரும்பி போடுறது அப்படின்னு இல்லை. அம்மா இந்த மாதிரி லீலைகள் செய்யும் போது பக்தருக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை வருது. ஓகேவா? அம்மாவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த பிணைப்பு இன்னும் அதிகரிக்குது. அந்த பக்தி, அந்த பர்சனோட பக்தி அம்மா மேல இன்னும் அதிகரிக்கும். அந்த க்ளோஸ்னஸ் வேணும்ல. இப்போ கிருஷ்ணன் பானையை போட்டு உடைக்கிறாரு அப்படின்னா அவ்வளோ உரிமை இருக்கிறாரு, அவ்வளோ உரிமை எடுத்துக்கிறாரு. தன்னுடைய கோபிஸ் மேல அவ்வளோ உரிமை இருக்கு அவருக்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கடவுள் நம்ம மேல உரிமையா இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்குலாம் ஃப்ரீவில் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஃப்ரீவில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கடவுள் நம்ம மேல உரிமை எடுத்து இந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க நம்மளை அட்ராக்ட் பண்றாங்க, நம்மளை இன்னும் ஆழமா பிடிக்கிறாங்க. ஸோ அதை விட சந்தோஷம் என்ன, வேற என்ன இருக்கு? அப்ப சும்மா தான் பண்றாங்களா? அப்ப நம்ம மேல அன்பு இல்லையா? அந்த மாதிரி கேள்வியெல்லாம் சில பேருக்கு வரும். அப்போ அவங்களுக்காக தானே அவங்க பண்றாங்க, என்ன அட்ராக்ட் பண்ண தானே பண்ணாங்க. அப்போ உண்மையான அன்பு கடவுளுக்கு இல்லையா? அதாவது அவங்க பண்றதை நம்ம என்ஜாய் பண்ணணும், அதுதான் உண்மையான அன்பு. அது எதுக்கு பண்றாங்கன்ற ஆராய்ச்சியே வேண்டாம். அம்மா என்கிட்ட இப்படி ஒரு விளையாட்டு பண்ணாங்க, அம்மா என்கிட்ட காலையில் கனவுல எனக்கு இப்படி வந்தாங்க, அதுதான் லீலை, அதுதான் என்ஜாய்மெண்ட். கடவுள் நமக்காக சில விஷயங்கள் பண்றாங்க, நம்ம கடவுளுக்காக சில விஷயம் பண்றோம். இப்போ அம்மாவுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த கிஃப்ட் அம்மா சந்தோஷமா வாங்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி அம்மா நம்ம கிட்ட பண்ற லீலை அனைத்தும் நமக்கு சந்தோஷம் தான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அம்மா ஒருத்தவங்க கூட நெருங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லீலைகள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி 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 நம்மளை நெருங்க வைப்பாங்க. அம்மா கிட்ட இன்னும் ஆழமான ஒரு நெருக்கத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. ஸோ பாருங்க, தேவி பாவ தரிசனத்துல எந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரியான காட்சியை அந்த பக்தருக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு தேடுற மாதிரி, சென்ட் தேடுற மாதிரி தேடி கொடுத்துருக்காங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இது கத்துக்கிட்டோம். அடுத்தது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ மற்றவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ வெளில போற அப்படின்னா ரீசன் சொல்லிட்டு போ. அன்னைக்கு அவங்க போனாங்களா, நானும் இன்னைக்கு போவேன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதனால நீ என்ன பண்ணாலும் கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ரீசனை நீ சொல்லிட்ட அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தான் அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட், இது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம இன்னும் அழகான விஷயங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன டாப்பிக்காக ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு 2 days ஆசிரமத்தில் இருப்பேன். ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம அடுத்த வீடியோ நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாயா. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சமம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.
பாடி